Hi, this is Rasul from Raba. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது एक्चुअली சத்தியமங்கலம் ஏரியால ஒரு 20 வருஷம் ஆன ஒரு பழமையான வீடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெனோவேஷன் வர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம uPvc யூஸ் பண்ணி இன்டீரியர் மூலமாக நல்லாவே டெக்கரேட் பண்ணி எப்படி அழகுபடுத்தலாங்கிறத நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற ரெக்யர்மெண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணி பக்காவாக டிசைன் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹாலில் ஆக்சுவலாக இந்த டிவி யூனிட் பாருங்கள், 16 feet ஸ்ட்ரெச்சுக்கு வந்து ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்து நம்ம ஹைலைட் பண்ணி uPvcயில் ஷோகேஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த டிவியோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்துலலாம் ஷோகேஸ்க்கும் கொடுப்போம் இல்லையா, ஒரு 4 feet வித் 4 feet ஹைட்டுக்கு டெப்த்து உள்ளே தள்ளி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம இந்த டிவி யூனிட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பிஃபோரில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாகவே டிவி ப்ரொஜெக்ஷனுக்காக கொடுத்துட்டு ஒயரிங் எல்லாம் ஹிடன் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். கீழே ஒரு ஃப்ளோர் பாக்ஸு, தென் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஷோகேஸோட, தென் இந்த இடத்துல நம்மளோட டிசைன் ஃப்ளோட்டிங் பர்கோலாஸ் வித் எல்இடி டவுன்லைட்ஸோடு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறதுக்காக ஒரு டாப், தென் பேக்ரவுண்டில் வந்து வெர்டிக்கல் கார்டன் மூலமாக ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பூஜா கேபினெட் வந்து நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற சைஸ்லையும் சரி டேரக்ஷன்லேயும் சரி நம்ம ஒயிட் அண்ட் டீக்வுட் கலரில் வந்து வித் லேசர் டிசைன்ஸோடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லேசர் டிசைன்ஸில் வந்து என்ன டிசைன் வேணாலும் நம்மளால் கொடுத்துக்க முடியும். ஸோ இதோட இன்னொரு வியூ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசபிள் தாங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் ஃபுல்லாகவே நம்ம ஷெல்ஃப்ஸு அண்ட் பேக்ரவுண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இந்த ஷெல்ஃப் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு எம்டி பிளேஸ் விடுறது மட்டும்தான் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தென் பேக்ரவுண்டில் எல்இடி ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். தென் மேலே ஆர்ச் டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் கீழே எப்போவும் நம்ம கொடுக்குற மாதிரி அடப்புக்காக ட்ராயர்ஸு தென் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இதே ஹாலில் ஒரு ஸ்டடிக்காக ஒரு சின்ன இருக்கிற ஸ்பேஸில் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸ் ஆர்ச் டிசைன் கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபோல்டிங் டாப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்ட்ரி ஆகிற பேல வந்து நம்ம இந்த ஸ்டடி வச்சுருக்கனால நமக்கு இது வேண்டாங்கும்போது ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட்டபிளுக்கு மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பேஸ் வந்து நம்மளால் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். தென் இங்கே ஒரு புக் ஷெல்ஃபு, இதுவும் ஒயிட் அண்ட் டீக்வுட் கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு டைனிங்கில் ஒரு யூட்டிலிட்டி ஸ்டோரேஜ், தென் வாஷ்பேஷன் ஸ்டோரேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாஷ்பேஷன் வந்து நம்மக்கிட்ட டிசைனர் வாஷ்பேஷன் நிறைய டைப்ஸ் அண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சப்ளை பண்ண வாஷ்பேஷன். ஸோ அதுக்கு கீழே ஒரு வால்மவுண்ட் பாக்ஸு, தென் பேக்ரவுண்ட் ஹைலைட்டிங்காக ஃபுல்லாகவே இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மிரர் டைல்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் அவைலபிள் இருக்குது. நம்ம என்ன கலர் பிடிக்குது, என்ன சூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து ஸ்டோரேஜுக்காக ஒரு ஹைட்ராலிக் டாப் ஓப்பன் பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைனிங்லேருந்து அப்படியே கலர் சேஞ்சிங் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஹாலில் வந்து டீக்வுட் அண்ட் ஒயிட் கலர், தென் அதிலிருந்து அப்படியே டைனிங்கில் வரும்போது ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம்.
கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து கிச்சன் தான் மெயின் டாஸ்கே. என்ன ரீசன் அப்படின்னா, அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கட்டின வீடுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டான திங்ஸ் வந்து எதுவுமே கொண்டு வர முடியாது. ஸோ பட் இருந்தாலும் நம்ம இருக்கிற ஸ்பேசஸில் வந்து எந்த விதமான ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து டெப்த்து, ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் கிச்சன் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல் ஷேப்பாக இருந்தாலும் சரி, பா ஷேப்பாக இருந்தாலும் சரி, மேலே ஒரு கவுண்டர் டாப் போடுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அது வந்து 2 ஃபீட் வித்து இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எந்த விதமான ஆக்சசரிஸ் போடும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக வராது. ஃபார் எக்ஸாம்பிள் டெப்த்துங்கிறத நான் எது சொல்கிறேன்னா, இந்த சர்ஃபேஸ்லேருந்து இந்த வால் வரை இருக்கிற மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட்டுக்கு குறையாமல் வச்சுட்டோம்னா எந்த ஆக்சசரி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து இங்கே 2 ஃபீட் இருக்குது, இங்கே 1.5 ஃபீட் தான் இருக்குது. ஸோ லேட்டஸ்டான ஆக்சசரிஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து டேண்டம் பாக்ஸஸ் வித் ரிமூவபிள் கட்லரி ட்ரே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் இங்கே ஒரு கார்னர் டோர். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸஸ்லேயே டெப்த்து வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 1.5 ஃபீட்டுக்கும் கீழே போயிடுச்சு அப்படிங்கிற இடத்துல நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த 2 ஃபீட் இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா சைஸஸ் நம்ம போடும்போது உள்ளே இருக்கிற ஸ்டோரேஜ் ஏரியாவும் நமக்கு நல்ல விதமாகவே கிடைக்கும். தென் இதுக்கு மேலே டாப்பில் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு வால் யூனிட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சிம்னி வரப்போகுது, இந்த இடத்துல அவுட்டட் வென்டிலேட்டர் வந்து வெளியே போகுது. ஸோ இந்த இடத்துல வால் யூனிட் கொடுத்துட்டு இந்த ஒரு கார்னர் ஸ்பேஸ் இருக்குது. இந்த கார்னர் ஸ்பேஸ் வந்து நம்ம ரோலிங் ஷட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரோலிங் ஷட்டரில் மிக்ஸி கேரேஜோடு கொடுத்துருக்கோம். தென் அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே கடப்பா ஷெல்ஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அவுட்ரு கவரேஜ் கிளாஸ் அண்ட் ஷீட் காம்பினேஷனில் வந்து ஆன்டிக் கலர் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரே டோர்லேயே டியூவல் டோன் வர்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். தென் ஆஸ் யூஷுவல் மேலே லாஃப்ட் கவரேஜ் வந்து சேம் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பெட்ரூம் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 16 ஃபீட் லென்த்துக்கு ஃபுல்லாகவே வார்ட்ரோப் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதே மாதிரி வார்ட்ரோப் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த ப்ளூ கலர் வந்து நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ரூமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சமாகவும் நல்ல ஸ்பேசியஸாகவும் ஃபீல் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல் லென்த் மிரர் கான்செப்ட்டு வித் காஸ்மெட்டிக் ரேக்ஸோட தென் 5 டோர் வார்ட்ரோப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து உள்ள ஃபுல்லாகவே லாக்கர் ப்ரொவிஷன்ஸும் நம்ம எல்லாமே மேக் பண்ணியிருக்கோம். ரோஸ் கோல்டு கலர் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வந்து எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே விண்டோவுக்கு இருக்கிற ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ்க்காகவும் கொடுத்துட்டு சிட்டிங் டேபிளாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ இது வந்து நிறைய பேர் கேட்குறது. ஸோ விண்டோவுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து சிட்டிங் டேபிளாகவும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜுக்கான கேப்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே மேலே லாஃப்ட் கவரேஜ் வந்து ஃபுல்லாகவே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். தென் ரெஸ்ட் ரூமோட டோருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் கலர் காம்பினேஷனில் வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பெட்ரூம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 16 ஃபீட் லென்த்துக்கு வந்து ஃபுல்லி வார்ட்ரோப் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பெட்ரூமோட லுக்கையே மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு லக்ஸூரியாக வார்ட்ரோப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இங்கே வந்து ஒயிட் அண்ட் டீக்வுட் கலரை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து இதுவரையும் வார்ட்ரோப்காக பிளேஸ் ஒதுக்கிட்டு இங்கே ஃபுல் லென்த் மிரரோட வித் ட்ரெஸ்ஸிங்கோடு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். தென் இங்கே வந்து ஸ்டோரேஜாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயம் சிட்டிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்குறாங்க, விண்டோவுக்கு பக்கத்தில் வந்து சிட்டிங் டேபிள் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சிட்டிங் டேபிளாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல் லென்த் மிரர் வித் ட்ரெஸ்ஸிங். ஸோ இது ஃபுல்லாக காஸ்மெட்டிக் ரேக்ஸ்க்காக க்ளோயிங்காக எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இங்கே 5 டோர் வார்ட்ரோப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து லாக் அண்ட் கீ ஆப்ஷனோட நம்ம கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து லாக்கர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இதே மாதிரி இங்கே ஒரு 3 டோர், தென் எப்போவும் கொடுக்குற மாதிரி லாஃப்ட் வந்து சேம் கவரேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்.
தென் இதே ரூமில் ரெஸ்ட் ரூமோட டோரு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒயிட் அண்ட் டீக்வுட் கலரில் வந்து லேட்டஸ்ட் லாக்கோடு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி உட்டன் ஃப்ரேம் வந்து இருக்குது. இந்த உட்டன் ஃப்ரேம் இல்லைன்னா இன்னுமே பக்காவாக நம்மளால் இதுக்கு மேட்ச் பண்ணியிருக்க முடியும். ஸோ உடன் ஃப்ரேம் இருக்கனால வெறும் ஷட்டர் மட்டும் நம்ம இந்த கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். தென் இங்கே ஷெல்ஃப் டோர் வந்து ஆல்ரெடி இருக்குது பழசு. ஸோ ரெனோவேஷனில் அது எதுவுமே பண்ணலை. ஸோ இது வந்து அவுட்ரு கவரேஜ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பெட்ரூம் 3ல பார்த்தீங்கன்னா ஹனி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த கலர் வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு சைட்டில் பொள்ளாச்சியில் யூஸ் பண்ணது. ஸோ இங்கேயும் சேம் அதே கலர் கூட ஒயிட் கலர் மிங்கிள் பண்ணி நம்ம காம்பினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். இது வந்து வார்ட்ரோப்போட டோர் கிடையாது. ஆக்சுவலாக உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்ட் ரூமை ஹிடன் பண்ணி நம்ம வார்ட்ரோப் கூடயே மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இருக்கிற ஒயரிங் லைன்ஸ் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி இது எல்லாமே நம்மளே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இது வந்து ரெஸ்ட் ரூம் டோர். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியிருந்து நம்ம பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க, இல்லை வேறு யார் வந்தாலுமே நமக்கு இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்கிறதே தெரியாது. ஃபுல்லாகவே ஹிடன் பண்ணி வார்ட்ரோப் கூடயே நம்ம கொடுத்துருக்கோம். தென் ஆஸ் யூஷுவல் லாஃப்ட் கவரேஜ் கொடுத்துட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் டோர் வந்து கடப்பா ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. ஸோ அதை அவுட்ரு கவர் பண்ணி சேம் கலர் காம்பினேஷனில் டோர் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வரும்போது இங்கே வந்து ஓப்பன் ஹால் இருக்குது. அந்த ஹாலில் வந்து இங்கே ஷோகேஸ்க்காக ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் கீழே சொன்னேன் இல்லையா, டிவி யூனிட்டுக்கு பின்னாடி அது இந்த ஷேப்பில் தான் இருந்தது. ஸோ இதை வந்து ஹிடன் பண்ணாமல் இதை வந்து ஷோகேஸாகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்ரு ஃப்ரேம் அண்ட் பார்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டோரேஜ்க்காக ட்ராயர், பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே எல்இடி டைல் மூலமாக நம்ம டெக்கர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்டாச்சுவோ இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் நம்ம வச்சு டெக்கர் பண்ணணும்னா இன்னுமே நம்மளால் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க. இந்த வீட்டில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி வீடு எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம இன்டீரியர் பண்ணுற விதத்தில் வந்து அதோட லுக்கவே எலிவேட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டீரியர் ஒர்க் டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.